இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன மன்னிச்சிருக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் சாகிறது தான் சரி. நீ எவ்வளவோ முறை நான் அட்வைஸ் பண்ணப்பலாம் நான் அதெல்லாம் கேட்காம ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். அதுக்கு தண்டனை இதுதான். ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலை. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்னன்னு சொல்லு தேனு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால ரஞ்சித். ஆமா, அவனை நான் லவ் பண்ணம்மா. லவ் ஃப்ரெண்ட் என்னடி சொன்ன? ஒப்பவே எனக்கு தெரியும். ஒப்பவே எனக்கு தெரியும்டி. அம்மா விடுமா, விடு. நீ சொல்லுடி. அவன் என்கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டாம்மா. என்ன கேரிங்கா பாத்துக்கிட்டான். எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணான். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் தேவையோ பார்த்து பார்த்து செஞ்சான். அதனாலதான் நான் அவனை ரொம்ப நம்பினேன். ஆனா நான் நம்பின மாதிரி அவன் ரொம்ப நல்லவன் இல்லம்மா. நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், நீதான் அவனை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த. ஆமாக்கா, தப்புதான். அவன் என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை விட்டு ஒதுங்கலான்னு பார்த்தேன். ஆனா நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது சரி பிரிஞ்சிடலாம். ஆனா என்கிட்ட வாங்கின பணம் கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலன்னு வையேன், உன் லட்சணத்தை உன் வீட்டுக்கு வந்து படம் போட்டு காட்டிடுவேன். பாவி பாவி, இங்க நாம என்ன நிலைமையில இருக்கோம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீயே? குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்காடி? ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி ஒரு மிரட்டல் வந்தா அதை நாம எப்படி சமாளிக்க முடியும்? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? உன்னைய சொல்லுடி, எவ்வளவு வாங்கியிருக்க? எவ்வளவு பணம் வாங்கியிருக்க? தேனு சொல்லு. தேனு சொல்லு, எவ்வளவு வாங்கின? 3 லட்சம்க்கா. ஐயோ, இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்கிட்ட சொன்ன என்ன? சொன்னா நீ கோவப்படுவேன் தான் நான் சொல்லல. அதுக்காக நீங்களே தற்கொலை முடிவு எடுத்துட்டீங்களோ? என்ன கஷ்டம் வந்தாலும் கூட நிக்கிறதுக்கு தான் அம்மா அக்கான்னு நாங்க இருக்கோம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா காலத்துக்கும் இந்த கஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கணுமா? தேனு வா, நாம அவனை நேர்ல போய் பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. நான் வரல. இங்க பாரு, பயமா இருக்குன்னு ஒதுங்கி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. பிரச்சனை வந்துருச்சுல, நேருக்கு நேரா நின்னு அதை சந்திச்சுதான் ஆகணும். வா தமிழ், நானும் வரேன். வா. வேண்டாமா, நீ வீட்ல இருந்து இசைய பாத்துக்க. பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்றேன். தேனு வா.